ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டால், நாங்கள் எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அது பிசி ஒரு லேப்டாப்ஸில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை எப்படியான மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சர்ச் பண்ண உடனே நிறைய டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் வரும். அது பிடிஎஃப் ரீடர்ஸ், ஓல் டாக்குமெண்ட் ரீடர்ஸ், எம்எஸ் ஆஃபீஸ் ரீடர்ஸ் எல்லாம் வரும். அதை டவுன்லோட் பண்ணிடாதீங்க. நான் எதை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறது பாருங்கள். இப்போ டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு அப்ளிகேஷன் வந்துருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் ஆக சொல்லி காட்டும். நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து அதில் சைன்இன் ஆகிக்கொள்ளுங்கள். நான் ஆல்ரெடி சைன்இன் ஆகிட்டேன், அதனால தான் எனக்கு இப்படி வருது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம், எக்ஸல் க்ரியேட் பண்ணலாம், பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வேர்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த வேர்டு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஷீட், டெம்ப்ளேட்ஸ் உள்ளது இருக்குது. நான் இப்போ பிளாங்க் ஒன்று ஓப்பன் பண்ணி இதில் பாருங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோட மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ரைட் சைடில் ஒரு எரோ மார்க் ஒன்று இருக்குது. அந்த எரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் எல்லாம் இப்படி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ஃபோன் ஸ்டைல் மாற்றுறது, கலர்ஸ் மாற்றுறது, ஃபோன் சைஸ் மாற்றுறது, போல்ட் ஆக்குறது, அது சைடில் இன்சர்ட்னு இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும். நீங்கள் பிசியில் என்னென்ன விஷயங்களெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் செய்வீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் செய்யக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் பற்றின விஷயங்களில் பேசிக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணின்னு சொல்லலாம். அப்படி தேவைன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா வேர்டில் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு பெக் போனீங்கன்னா மட்டும் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு எக்ஸல் க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணலாம், பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரியே தான் வேர்டில் என்ன செய்வோமோ அதே மாதிரி தான் இப்போ நான் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஓப்பன் வித் டெம்ப்ளேட்டு கொடுத்ததுனால எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இதில் இருக்குது. இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெம்ப்ளேட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் எட் ஆகிடுச்சு. அதில் டபுள் டப் டு எட் டைட்டில் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது கிளிக் பண்ணி என்னால் டைட்டில் எட் பண்ண முடியும். அதே மேலே பார்த்தீங்கன்னா போல்ட் ஆக்குறது, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஃபோன் ஸ்டைல் மாற்றுறது, ஃபோன் சைஸ் மாற்றுறது, எதெல்லாம் நாங்கள் பிசியில் செய்வோமோ அதெல்லாம் இதில் செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட AHKM டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.